Hello friends, welcome to Republic Eyes. So today is 27th November and 27th Novemberல வந்திருக்கிற ஆர்டிகல் இந்தியன் அக்ரிகல்ச்சர் நீட்ஸ் அ வர்கீஸ் குரியன். ஸோ இவருடைய 100th பர்த் ஆனிவர்சரி சரிங்களா. ஸோ இதனால யூபிஎஸ்சிலையும் சரி இல்லை மற்ற காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் சரி இவரை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால நம்ம இந்த ஆர்டிகலை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணலாம் சரிங்களா. And அதே மாதிரி ரேட் ரீசெட்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு ஜிஎஸ்டி ஸ்லாப்ஸை பேஸ் பண்ணி சரிங்களா. ஸோ இந்த ஆர்டிகல்லையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கிரிப்டோ கரன்சியை பேஸ் பண்ணி டாபிக் போட சொல்லியிருந்தீங்க சரிங்களா. பட் வாட் ஐ வாண்ட் டு டெல் இஸ் லைக் கிரிப்டோ கரன்சியை பேஸ் பண்ணி இன்னும் பில் வந்து எக்ஸாக்டா ஃப்ரேம் பண்ணல சரிங்களா. ஸோ ஒன்ஸ் த பில் இஸ் ஃப்ரேம்டு இதை பேஸ் பண்ணி நியூஸ் ஆர்டிகல்ஸ் வரும், அப்போ நம்ம டெஃபினட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபைன். அண்ட் அதே மாதிரி ஷோர் அப் தி லைஃப் லைன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. திஸ் இஸ் ஆல் அபவுட் எம்ஜி நரேகா ஸ்கீம், அதில் பேஸ் பண்ணி இருக்கிற ஃபண்டு கேப்பை பேஸ் பண்ணி பேசுறது தான் இந்த ஆர்டிகல் சரிங்களா. ஸோ இந்த ஆர்டிகல்லையும் நம்ம அனலைஸ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி ஒன் மோர் ஆர்டிகல் வாஸ் தேர், தட் இஸ் அ க்ளோஸ் ரீடிங் ஆஃப் தி நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5 த ஹெல்த் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு சரிங்களா. ஸோ 26 editorial analysis was fully dedicated to national family health survey. and இந்த ஆர்டிகல்ல கொடுத்திருக்கிற பாயிண்ட்ஸை விட நம்ம அதிகமாக பார்த்துருக்கிறோம் சரிங்களா. ஸோ வாட் ஐ வாண்டட் டு டூ இஸ் லைக் இந்த நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே வீடியோ பாருங்க நீங்க சரிங்களா. ஸோ நான் கமெண்ட் பாக்ஸில் அந்த வீடியோட லிங்க் கொடுத்துடுறேன். ஸோ கைண்ட்லி வாட்ச் தட் அண்ட் ஆஃப்டர்வர்ட்ஸ் கோ த்ரூ திஸ் ஆர்டிகல் ஃபைன். எனிவே கமிங் டு தி ஃபர்ஸ்ட் ஆர்டிகல், இந்தியன் அக்ரிகல்ச்சர் நீட் அ வர்கீஸ் குரியன் சரிங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டர் வர்கீஸ் குரியனுடைய 100th பர்த் ஆனிவர்சரி. ஸோ அதனால இவரை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். எனிவே யார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இஸ் கால்ட் அஸ் த மில்க் மேன் ஆஃப் இந்தியா சரிங்களா. இது வரையும் இல்லாமல் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் தி ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன். ஸோ வை இஸ் கால்ட் அஸ் லைக் ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன் த மில்க் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிகாஸ் இஸ் தி ஃபவுண்டர் ஆஃப் அமுல் சரிங்களா. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் கொரியன்ஸ் ஒயிட் ரெவல்யூஷன் இட் கேவ் இந்தியா தி ஐடென்டிட்டி தட் வி ஆர் தி லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் மில்க் இன் தி வேர்ல்ட் அப்படின்ட்டு சரிங்களா. ஸோ இஸ் த பர்சன் ஹூ இஸ் பிஹைண்ட் தி சக்சஸ் அண்ட் தி கிரியேஷன்ஸ் ஆஃப் அமுல். ஸோ அவருடைய 100th பர்த் ஆனிவர்சரியில் திஸ் ஆர்டிகல் ட்ரைஸ் டு சேஸ் தட் மிஸ்டர் கொரியனுக்கு வந்து he had a deep understanding of Indian farming and he is always in the opinion, அதாவது என்னன்னா ரூரல் பீப்புள் விஸ்டம் சரிங்களா, the wisdom of the rural people and the skills of the professionals, these both will help India to place in the sun அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார் சரிங்களா. ஸோ இந்த லைனை நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் இந்தியாஸ் பிளேஸ் இன் தி சன் வில் கம் ஃப்ரம் த பார்ட்னர்ஷிப் பிட்வீன் த விஸ்டம் ஆஃப் இட்ஸ் ரூரல் பீப்புள் அண்ட் ஸ்கில் ஆஃப் இட்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் சரிங்களா. ஸோ இதுதான் இவருடைய எசன்ஸ் ஆஃப் லைஃப் அண்ட் மிஷனாக இருந்தது. பிளஸ் ஆடட் டு இட் இந்த ஆர்டிகலில் என்ன பேச வராங்கன்னா இவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை பற்றி பேசுகிறாங்க. அண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து ஒரு ரூரல் ரெவல்யூஷன் எடுத்துகிட்டு வருவாருன்னு சொல்லிட்டு யாருக்குமே ஒரு நம்பிக்கையே இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிகாஸ் he belonged from Kerala and ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் கிறிஸ்டின் ஃபேமிலி. இட் டென்ட் ஹாவ் எனி நாலேஜ் அபவுட் அக்ரிகல்ச்சர். ப்ளஸ் ஆடட் டு இட் இவருடைய எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெட்டலர்ஜி படிச்சிருக்காரு இவர். ஸோ இப்போது இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இஸ் லைக் ஃபார் அவே ஃப்ரம் அக்ரிகல்ச்சர். there is like no பாயிண்ட் டு டெல் தட் இவர் இந்த மாதிரி ஒரு ரெவல்யூஷன் எடுத்துகிட்டு வந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ஸோ இப்போ இவர் ஒயிட் ரெவல்யூஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு அண்ட் அமுல் என்ற ஒரு பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அமுலில் பேஸ் பண்ணி வரும். ஸோ இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல் பேஸ்ட் அப்பான் தி கோஆபரேட்டிவ் மாடல் ஆஃப் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சரிங்களா. ஸோ இந்த கோஆபரேட்டிவ் மாடல் ஆஃப் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் தான் இவருடைய விஷனாக இருந்தது சரிங்களா. ஸோ அக்கார்டிங் டு மிஸ்டர் கொரியன் இவர் வந்து அமுலை வந்து ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்காகவோ இல்லைனா பிரைவேட் கார்பரேட் என்டிட்டியாகவோ எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு பார்க்கல. ரேதர் இதை ஒரு கோஆபரேட்டிவ் மாடலாக எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தாரு சரிங்களா. ஸோ ஏன் இவர் வந்து ஒரு பப்ளிக் செக்டர் யூனிட்டாக இதை மாற்றல, அதாவது கவர்மெண்ட் ஃபர்மாக மாற்றிருக்கலாமே இந்த அமுலை. அப்படி இல்லைனா ஒரு ப்ரைவேட் கம்பெனி இப்போ இருக்கிற மில்க் கம்பெனிஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு மில்க் கம்பெனிஸாக மாற்றிருக்கலாமே. வை he wanted to establish an cooperative model அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த ஆர்டிகல் என்ன சொல்கிறாங்கன்னா the first thing is like மிஸ்டர் கொரியன் ஹேட் அ டிஸ்ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியன் பியூரோக்ரஸி சரிங்களா. ஸோ அவருக்கு இந்தியன் பியூரோக்ரஸி மேலே இருக்கிற நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குறைவு. எதுக்காக அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிகாஸ் வாட் he felt is like பியூரோக்ரஸி வந்து ஒரு கொலோனியல் மைண்ட் செட் பீப்புள் அண்ட் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து வெஸ்டர்னைஸ்டு லைஃப் ஸ்டைல் ஆஸ்பெக்டை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ப்ராடக்ட் ஆஃப் வெஸ்டர்ன் லைஃப் ஸ்டைல், இட் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் பிரிட்டிஷ். ஸோ இதுதான் பியூரோக்ரஸி சரிங்களா. ஸோ அதனால பப்ளிக் செக்டார் யூனிட்ஸாக எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு இதை பார்க்கல அவர் சரிங்களா. ப்ளஸ் ஆடட் டு இட் இது ஏன் பிரைவேட் செக்டாராக மாற்றல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிகாஸ் வாட் he felt is like பிரைவேட் செக்டார் சோஷியல் அப்ஜெக்டிவ்ஸ் எடுத்துகிட்டு வராதுங்க சரிங்களா. ஸோ ப்ராஃபிட் ஓரியன்டாக அவங்க இருப்பாங்களே தவிர்த்து பப்ளிக்காக நல்ல செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க பிரைவேட் செக்டார் சரிங்களா. ஸோ இதுக்காக வாட் he felt is like a cooperative model will be a thing which will work and this cooperative model was like influenced by Gandhian's thinking. So Gandhiji
உடைய வழிகாட்டியில் இந்த கோஆப்ரேட்டிவ் மாடல் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணார். அண்ட் காந்திஜி எப்பவுமே என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அகைன் நீங்கள் இந்த கோட்டை யூஸ் பண்ணலாம். தட் இஸ் லைக் என்னன்னா, வாட் த வேர்ல்ட் நீட் இஸ் நாட் மாஸ் ப்ரொடக்ஷன் பட் ப்ரொடக்ஷன் பை தி மாசஸ். சரிங்களா? ஸோ மாஸ் ப்ரொடக்ஷன் தேவையில்லை, ப்ரொடக்ஷன் பை தி மாசஸ் இஸ் சம்திங் விச் இஸ் ரிக்வயர்ட். ஸோ திஸ் வாஸ் இஸ் விஷன். அண்ட் இதுதான் வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு ஒரு பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ப்ளஸ் ஆடட் டு இட் இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ இவர் இந்த கோஆப்ரேட்டிவ் மாடல் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காருன்னா இட் டசன்ட் மீன் தட் இவர் வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் வேர்ல்டு பிஸ்னஸ் ஐடியாலஜிஸ்லாம் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டுலாம் இல்லை. அவர் எல்லா இடத்துலையும் இனோவேஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ அது மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், பிராண்டிங்காக இருக்கட்டும், டெக்னாலஜியாக இருக்கட்டும், மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும். ஸோ ப்ரைவேட் செக்டார் தன்னுடைய பிராண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக என்னென்ன செய்வாங்களோ அது எல்லாமே இவர் செஞ்சிருக்காரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மூலியமாக. ஸோ கோஆப்ரேட்டிவ் வேர்ல்டு பேஸ் பண்ணி இருக்கிற ஐடியாஸ் அண்ட் ப்ராக்டிசஸை கூட இவர் பாரோ பண்ணியிருக்காரு, இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமுல் ஆட்ஸ் வருங்க. சரிங்களா? அமுல் ஆட்ஸ் வரும். அமுல் பேஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. சரிங்களா? அவங்க பிராண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிராண்டிங் இருக்குது. டெக்னாலஜி இஸ் லைக் இம்ப்ரோவைஸ்டாக இருக்குது. ஸோ கொரியனே என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் செக்டார் இருக்கா, ப்ரைவேட் செக்டார் தான் வந்து பெஞ்ச் மார்க்ஸ் வைக்கும், ஸ்டாண்டர்ட் செட் பண்ணும். ஸோ அந்த ஸ்டாண்டர்டை விட நம்ம வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாராம். சரிங்களா? ப்ளஸ் ஆடட் டு இட் இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்ல வராங்கன்னா, இவர் எல்லாத்துலேயுமே வந்து தன்னைத்தானே ஒரு கோஆப்ரேட்டிவ் வேர்ல்ட்லேருந்து இருக்கிற ப்ராக்டிசஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. பட் ஹவவர் இவருடைய பிக்கஸ்ட் சக்ஸஸ் எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு டெய்ரி இன்ஜினியர் கிட்டலேருந்து. ஸோ ஹெச்எம் தலாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனு இஸ் அன் இன்ஜினியர், அதாவது டெய்ரி இன்ஜினியர். அவர் என்ன அச்சீவ் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பஃபலோ மில்க் இருக்கு இல்லையா, பஃபலோ மில்கை வந்து கண்டென்ஸ்டு மில்க் அண்ட் ஸ்கிம் மில்க் பவுடராக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேக் த்ரூ அவர் கொடுத்தாரு. ஸோ அமுல் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ இதனால என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு காம்படேட்டிவ் அட்வான்டேஜ் கிடைச்சிது வென் கம்பேர்ட் டு அதர்ஸ். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய ஒரு பிரேக் த்ரூ, ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். தட் இஸ் டர்னிங் பஃபலோஸ் மில்க் இன்டு மில்க் பவுடர் அண்ட் கண்டென்ஸ்டு மில்க். ஸோ திஸ் இனோவேஷன் சேஞ்ச்டு தி லைஃப்ஸ் ஆஃப் மில்க் ப்ரொடியூசர்ஸ் இன் குஜராத் அண்ட் பியாண்ட். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. பட் 2 questions arises now அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கல்லே பேசுறாங்க. அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் மிஸ்டர் கொரியன் வந்து 2012 இறந்துட்டாரு. சரிங்களா? இதுக்கப்புறமும் அமுல் இப்போ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணின்னு இருக்கு. பிளஸ் ஆடட் டு இட் இந்த கோஆப்ரேட்டிவ் மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த கோஆப்ரேட்டிவ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இதோடைய டிசைட் அப்ஜெக்டிவ்ஸை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கா. சரிங்களா? ஸோ அப்ஜெக்டிவ்னா என்னங்க அப்ஜெக்டிவ்? இட் இஸ் லைக் அப்கிரேடேஷன் ஆஃப் தி பீப்புள் அட் தி கிராஸ் ரூட் லெவல் ஆர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அட் தி கிராஸ் ரூட் லெவல். ஸோ இந்த அப்ஜெக்டிவ்ஸை அச்சீவ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ அமுலுடைய ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் இருக்கு அண்ட் டைவர்சிஃபைடான ப்ராடக்ட்ஸ் அவங்க எடுத்துட்டு வராங்க. இப்போவும் வந்து புது புது ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ A2 மில்க் எடுத்துட்டு வராங்க. பிளஸ் ஆடட் டு இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் லைக் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபுட் பிராண்ட்ஸ் இன் இந்தியா. அண்ட் பேஸ்ட் அப்பான் தி அமுல் ஐடியாஸ் தான் நிறைய கோஆப்ரேட்டிவ்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க நிறைய ஸ்டேட்ஸ்ல. ஃபார் எக்ஸாம்பிள் கர்நாடகாவில் நந்தினி, தமிழ்நாடுல ஆவின், அதே மாதிரி பஞ்சாப்ல வந்து வெர்கா அப்படின்னு சொல்லிட்டுலாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சரிங்களா? பிளஸ் ஆடட் டு இட் கிராஸ் ரூட் லெவலில் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஸ், இட் ஹாஸ் transformed the life of the people at the grassroots level also. சரிங்களா? பட் ஹவவர் இந்த ஆர்டிக்கல்ல என்ன சொல்றாங்கன்னா, அமுலுக்கு கிடைச்ச சக்சஸ் மற்ற அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ்க்கு கிடைக்கல. அதாவது மில்க்குக்கு கிடைச்ச சக்சஸ் மற்ற அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ்க்கு கிடைக்கல. அப்படி கிடைச்சிருந்ததுன்னா ஃபார்மர்ஸோடைய லைஃபே வந்து மாறி இருக்கும். சரிங்களா? ஸோ இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் சிட்டிஸை பற்றி பேசுகிறோம், டிஜிட்டல் ரெவல்யூஷன் பற்றி பேசுகிறோம். பட் அட் த மீன் டைம் அக்ரிகல்ச்சர் செக்டரை பற்றி பேசுறது இல்லை, ஸ்மார்ட் வில்லேஜஸை பற்றி பேசுறது இல்லை. ஃபார்மர்ஸ் சூசைட் ஆர் லைக் நேஷன் வைடு இருக்குது. ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ் மூவ்மெண்ட்டை வந்து ஒரு முன்னுதாரணமாக எடுத்துட்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். பிகாஸ் இன்னைக்கு அக்ரிகல்ச்சர் செக்டார் வந்து கொஞ்சம் ட்ராபேக்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் வந்து தெர் இஸ் நோ ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட். சரிங்களா? ஸோ தெர் இஸ் நோ ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் பிளஸ் ஆடட் டு இட் தெர் இஸ் inadequate finance and technology. So one has to like implement these sort of methods in villages also. Plus added to it, இன்னைக்கு கோவிட் கிரைசிஸ் வந்து ரூரல் அர்பன் டிவைடுன்னு சொல்லிட்டு அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு அர்பன் செக்டார்ஸ், கோஆப்ரேட்டிவ் செக்டார்ஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க, தன்னுடைய பணத்தை ஸ்டாக் மார்க்கெட்ல பூம் ஆகுறாங்க. ஸோ நம்ம யூனிகார்ன் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம், எப்படி ஒரு ஸ்டார்ட் அப் வந்து 1 பில்லியனுக்கு மேல டர்ன் ஓவர் எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு, யூனிகார்ன் கம்பெனிஸ். ஸ்டாக் மார்க்கெட்ல ஓவர் வேல்யூடாக இருக்குது அவங்க பிரைஸ் எல்லாமே வந்து. ஆனா ரூரல் இந்தியாலன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்கம்ஸ் ஆர் ட்ரைங். ஸோ இவருடைய ஐடியாலஜிஸ் எடுத்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு பேசுறது தான் இந்த ஆர்டிகல். ஃபைன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஆர்டிகல் வந்து கதை மாதிரி எழுதியிருக்காரு ஆத்தர். பட் நம்மளுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட்ஸு,
டெக்னாலஜி, ஃபினான்ஸு, இந்த மாதிரி பாயிண்ட்ஸு ப்ளஸ் ஆடட் டு இட் வாட் த வேர்ல்ட் நீட் இஸ் நாட் மாஸ் ப்ரொடக்ஷன் பட் ப்ரொடக்ஷன் பை தி மாசஸ், இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்து உங்கள் ஆன்சர் ரைட்டிங்கில் எழுதணும், நீங்கள் எக்ஸாம்பிளாக கோட் பண்ணணும். ஃபைன். ஸோ that's it with regards to this article. We'll move on to the next article, that is the rate reset. ஸோ டேக்ஸ் ஸ்லாபை பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல் கைஸ் இது, சரிங்களா? ஸோ இந்த ஆர்டிக்கலை எப்படி பேசி முடிச்சிடலாம். ஸோ நான் இந்த இஷ்யூவே அப்படியே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஜிஎஸ்டி கவுன்சிலை பற்றி தெரியணும் ஃபர்ஸ்ட். ஸோ ஜிஎஸ்டி கவுன்சில் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, சரிங்களா, which is headed by the finance minister. So union finance minister is the chairperson and union minister of state in charge of revenue. So union minister of state in charge of revenue or finance, இவங்களையும் இதில் மெம்பர்ஸ். அண்ட் இது வரையும் இல்லாமல் எனி மினிஸ்டர் ஹூ இஸ் நாமினேட்டட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட், இவங்கெல்லாம் ஜிஎஸ்டி கவுன்சிலில் மெம்பர்ஸ். ஆனால் சேர்பர்சன் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான், சரிங்களா? அண்ட் ஜிஎஸ்டி கவுன்சிலில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேக்ஸு, செஸ்ஸு, சர்சார்ஜ் எது இதெல்லாம் ஜிஎஸ்டி கீழே வரும், எது இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கெல்லாம் ஜிஎஸ்டி எக்ஸம் பண்ணலாம், சரியா? ஜிஎஸ்டி டேக்ஸ் ரேட்ஸு, ஜிஎஸ்டி லாஸு எப்படி லெவி பண்ணணும். ஸோ ஜிஎஸ்டி பேஸ் பண்ணி இருக்கிற எல்லா டெசிஷன்ஸும் எடுப்பாங்க. ஸோ டெசிஷன்ஸ் எப்படி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3/4 மெஜாரிட்டியில் எடுப்பாங்க. ஸோ 3/4 மெஜாரிட்டினா 75% மெஜாரிட்டி ஆஃப் தி ஓட்ஸ் இருந்தால் தான் ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஒரு டெசிஷன் எடுக்க முடியும், சரிங்களா? அண்ட் இதில் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்டருக்கு 1/3 ஆஃப் தி ஓட் இருக்கு, அதாவது வெயிட்டேஜ். அண்ட் ஸ்டேட்ஸுக்கு வந்து 2/3 இருக்கு. ஸோ சென்டருக்கு வந்து 1/3 இருக்குன்னா 33% வந்து சென்டருக்கே இருக்கு, சரிங்களா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓகே சொன்னால் தான் ஜிஎஸ்டி கவுன்சிலில் வந்து ஒரு ரெசல்யூஷனே பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா 33%ங்க அவங்க வெயிட்டேஜ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓட்டோடைய வெயிட்டேஜ் வந்து 33%. இப்போது 75% வேணும். அப்போது 33% சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டே இருக்குன்னா இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வேணான்னு சொல்லிட்டுன்னா மெஜாரிட்டியில் எப்படி பாஸ் பண்ண முடியும்? 3/4, சரியா? பட் ஹவெவர் ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். ஏன்னா சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ் ரெண்டு பேருமே ஒன்றா வந்து பாலிசி ரிஃபார்ம்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எஸ், அஃப்கோர்ஸ் இது ஒரு கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம்க்கு எக்ஸாம்பிளாக நீங்கள் மெயின் ஆன்சர் ரைட்டிங்கில் எழுதணும், கண்டிப்பாக எழுதணும். பட் இதுதான் உண்மை, சரிங்களா? ஓட்டு, சரி, ஓகே, ரைட்டு. இப்போ ஜிஎஸ்டி கவுன்சில்ஸ் தான் வந்து ஸ்லாப்ஸ்லாம் டிசைட் பண்ணுது. ஸோ இப்போ இந்தியாவில் ஜிஎஸ்டி ஸ்லாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வி ஹாவ் 5 ஸ்லாப்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை 4 ஸ்லாப்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ 4 ஸ்லாப்னா எப்படி சார்னா 0 கணக்கில் எடுக்கலன்னா 4 ஸ்லாப், 0 எடுத்தீங்கன்னா 5 ஸ்லாப், சரிங்களா? ஸோ இப்போ இந்தியாவில் இருக்கிற டேக்ஸ் ஸ்லாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 0, 5, 12, 18, 28, சரியா? ஸோ 28 வந்து டிமெரிட் கூட்ஸுக்காக கொடுப்பாங்க, சரிங்களா? அண்ட் இது வரையும் இல்லாமல் இந்த கூட்ஸ் மேலே நம்ம வந்து செஸ் லெவி பண்ணுறோம், காம்பன்சேஷன் செஸ். ஸோ அந்த காம்பன்சேஷன் செஸ்ஸோடைய பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ரேஞ்ச் இருக்குது. இந்த ரேஞ்ச் ரொம்ப கம்மி தான், 1%லேருந்து 290% வரையும் தான் காம்பன்சேஷன் செஸ் போடலாம். இப்போ நம்ம பெட்ரோலுக்கு பார்த்தோம் தெரியுமா, எக்ஸைஸ் டியூட்டி இஸ் லெவிடு அண்ட் தட் டூ இஸ் லைக் 1 ரூபி. ஆனால் செஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 28 ரூபா 29 ரூபான்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். ஜிஎஸ்டி ஸ்லாபு 5 தான் இருக்குது, ஆனால் காம்பன்சேஷன் செஸ் வந்து 1%லேருந்து 290%. ஆனால் இது வந்து லக்ஸுரி கூட்ஸு, டிமெரிட் கூட்ஸுக்கு தான் இருக்குது, சரிங்களா? இது வரையும் இல்லாமல் ஸ்லாப்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சில எக்ஸம்ஷன்ஸும் இருக்குது. எந்த மாதிரி ஐட்டம்ஸுக்கு எக்ஸம்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு, ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸு, ஜுவல்லரி, இதுக்கெல்லாம் வந்து ஒரு ரேட்ஸ் வந்து தனியான ரேட்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 5 ஸ்லாப்ஸ் இருக்குது. சரி, ஓகே, ரைட், இருக்குது, ரைட்டு. இப்போது என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஜிஎஸ்டி டேக்ஸ் ஸ்லாப் இருக்கு இல்லையா, இந்த டேக்ஸ் ஸ்லாப் இதை வந்து மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ மாற்றலான்னா என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணுங்க. சிம்பிளாக 4 ரீசன்ஸ் நான் சொல்கிறேன். அந்த 4 ரீசன் தெரிஞ்சிருச்சுன்னா போதும், நீங்கள் 15 மார்க்ஸ் எழுதிடுவீங்க, சரிங்களா? ஸோ த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பில் எடுத்துகிட்டு வரும்போது கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க, இது வந்து ஒரு சிம்பிளிஃபைட் டாக்ஸேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, சரியா? இத்தனை டேக்ஸ் ஸ்லாப் இருந்ததுன்னா கன்ஃபியூஷன்ஸ் தான் கிரியேட் ஆகும், காம்ப்ளிகேஷன்ஸ் கிரியேட் ஆகும், சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும்னா இப்போ புக்ஸ் இருக்குது, புக்ஸ் மேலே ஜிஎஸ்டி லெவி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிடையாது, லெவிலாம் பண்ண மாட்டாங்க, சரியா? ஸோ பிரிண்டட் புக்ஸ், பரேல் புக்ஸ், இது மாதிரிலாம் ஜிஎஸ்டி கிடையாது. பட் ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கலரிங் புக்ஸ் இருக்குது, டிராயிங் புக்ஸ் இருக்குது, பிரிண்டட் மேனுஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு, ப்ரௌச்சர்ஸ் இருக்கு which are not in a single sheet. ஸோ ப்ரௌச்சர் இருக்கு which is not in a single sheet. இதெல்லாமே வந்து டாக்ஸபிளா 5% ஜிஎஸ்டி ரேட்டுன்னு சொல்லிட்டு, சரிங்களா? அதே மாதிரி பிளான்ஸு, டிராயிங்ஸு, இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வரீங்க, இதை பேஸ் பண்ணி புக்ஸ் இருக்குன்னா அதுக்கு வந்து ஜிஎஸ்டி லெவி பண்ணுவாங்களாம். அதே மாதிரி பர்சனல் க்ரீட்டிங்ஸு, மெசேஜஸ், அனௌன்ஸ்மெண்ட்ஸு, கேலண்டர்ஸு, இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி ரேட்ஸ் இருக்கான், சரியா? ஸோ இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ டேக்ஸ் ஸ்லாப்ஸ் இருக்குது. ஸோ 0%ன்றாங்க, 5%ன்றாங்க, 12%ன்றாங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டேக்ஸ் ஸ்லாப்ஸ் இருக்குது. இப்போ கன்ஃபியூஷன் ஆகுது எதுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி லெவி பண்ணணும்னு சொல்லிட்டு. இதுக்கு நீங்கள் சிம்பிளிஃபைடா ஜிஎஸ்டி எல்லாத்துக்குமே இருக்குது 5%ன்னு சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் ஒன்லி ஒன் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது.
ஸோ வாட் வி கேன் டெல் இஸ் லைக் இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான டேக்ஸ் ஸ்லாப்ஸ். சரிங்களா, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் இஸ் லைக் என்னன்னா, ஜிஎஸ்டி கவுன்சில் ஸ்டார்டிங்லேயே தன்னுடைய ஒப்பீனியன்ஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது ஸ்டார்டிங் எடுத்துகிட்டு வரும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த டேக்ஸ் ஸ்லாப்ஸ் எல்லாம் இப்போதைக்கு தான் நாங்கள் வைக்கிறோம், சரியா, ஆனால் நாளாக நாங்கள் இதை வந்து சிஸ்டமைஸ்டு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, ஆர் சிம்பிளிஃபை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரிங்களா, ஸோ இப்போ 4 வருஷம் மேலே ஆயிடுச்சு, அண்ட் திஸ் இஸ் த டைம் டு ரீகன்சிடர் இட். சரிங்களா, இது வந்து செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அதாவது என்னன்னா டாக்ஸ் ரெவென்யூ. சரிங்களா, ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசத்துல ஜிஎஸ்டி டாக்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்கிறதுலே ரொம்ப அதிகமாக இருந்தது. இட் இஸ் லைக் 1.41 lakhs crore அப்படின்னு சொல்ற மாதிரி. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நீங்க அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த மந்த்ஸ்லாம் பாத்தீங்கன்னா 1,10 crores ஆர் 1,15 crores அப்படின்னு தான் இருந்தது. ஆனா ஏப்ரல் மாசத்துல 1,41 crores ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு புது ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். பட் ஆனா இன்னும் கூட டாக்ஸ் கலெக்ஷன் இஸ் லெஸ் தென் எக்ஸ்பெக்டட். ஸோ எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்கோ அதுக்கு கம்மியாக தான் டாக்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஃபாலிங் ஷார்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், சிம்பிள். சரிங்களா, இது வந்து தேர்ட் பாயிண்ட். நவ் த ஃபோர்த் பாயிண்ட் இஸ் ரெவென்யூ நியூட்ரல் ரேட். ஸோ இந்த ரெவென்யூ நியூட்ரல் ரேட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ ஜிஎஸ்டி எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா, ஜிஎஸ்டி எடுத்துகிட்டு வரும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வேர் டெல்லிங் தட் ஜிஎஸ்டி வந்ததுன்னா எங்களுக்கு வந்து ரெவென்யூ கம்மி ஆகிடும் அப்படின்ட்டு. சரிங்களா, பட் ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நீங்கள் பாருங்கள், நம்ம இவ்வளோ டேக்ஸ் ஸ்லாப்ஸ் வச்சுருக்கோம், உங்களுக்கு வந்து எவ்வளோ ரெவென்யூ லாஸ் ஆகுதோ அதை வந்து நாங்கள் காம்பன்சேட் பண்ணுறோம். ப்ளஸ் இது வரையும் இல்லாமல் ஒரு 5 years or 10 years டவுன் தி லைன் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய வருமானம் அப்படியே இருக்கும். ஸோ ஸ்டேட் ரெவென்யூ வில் நாட் டிக்ரீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரிங்களா, ஸோ இந்த ரெவென்யூ இருக்கு தெரியுமா, அதே ரெவென்யூவை மெயின்டைன் பண்றது, தட் இஸ் பிஃபோர் ஜிஎஸ்டி வாட் வாஸ் தி ரெவென்யூ, அதே ரெவென்யூவை மெயின்டைன் பண்றதுக்காக நீங்க ஜிஎஸ்டி டாக்ஸ் ரேட் ஃபிக்ஸ் பண்றீங்க தெரியுமா, இதுக்கு பேர் தான் ரெவென்யூ நியூட்ரல் ரேட். சரிங்களா, ஸோ தட் த ரெவென்யூ டசன்ட் டிக்ரீஸ். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா ஜிஎஸ்டிக்கு முன்னாடி 100 ரூபாய் வந்து இருந்ததுங்க ரெவென்யூ. சரியா, இப்போ ஜிஎஸ்டி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம், எந்த டாக்ஸ் ரேட் வச்சோம்னா 100 ரூபாய் நம்மளுக்கு ரெவென்யூ வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 30% டாக்ஸ் வச்சோம்னா 100 ரூபாய் ரெவென்யூ வந்துருமா, தென் திஸ் 30% இஸ் கால்ட் ரெவென்யூ நியூட்ரல் ரேட். அண்ட் வாட் இஸ் தி ரெவென்யூ நியூட்ரல் ரேட் ஃபார் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் டாக்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா, பட் ஆனால் நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் பாலிசி, பப்ளிக் ஃபினான்ஸ் அண்ட் பாலிசின்னு சொல்லிட்டு இருக்கு, அவங்க என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ரெவென்யூ நியூட்ரல் ரேட் வந்து 26% சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ 26% டெஃபினட்டாக எடுத்துட்டு வர முடியாது. சரிங்களா, பட் ஹவெவர் இப்போ எஃபெக்டிவ் டாக்ஸ் ரேட் கலெக்ஷன்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது 26% ரெவென்யூ நியூட்ரல் ரேட்னு இருக்கு, இட் இஸ் ப்ரொபோஸ்டு. சரிங்களா, பட் ஆனால் இப்போதைக்கு எஃபெக்டிவ் டாக்ஸ் ரேட் ஆஃப் ஜிஎஸ்டி எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எர்லியர்னா ஒரு 6 months 8 months முன்னாடிலாம் இட் வாஸ் 15.5%. சரிங்களா, ஆர் ஈவன் இயர்ஸ் பிஃபோர் இட் வாஸ் 15.5% அண்ட் இப்போ இட் இஸ் ஒன்லி 11.6. சரிங்களா, ஸோ எஃபெக்டிவ் டாக்ஸ் ரேட் கலெக்ஷன்ஸ் இஸ் ஒன்லி 11.6 அண்ட் ரெவென்யூ நியூட்ரல் ரேட் வந்து 26% கிட்ட இருக்கு. அதே டாக்ஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிச்சுவேஷனுக்கு போனோம்னா, ஸோ எஃபெக்டிவ் டாக்ஸ் ரேட்டு கம்மியாயிடுச்சு இல்லையா, இப்போ இதுக்காகவும் டாக்ஸ் ஸ்லாபை வந்து நம்ம ரீவிசிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நீட் அரைஸ் ஆயிருக்கு. சரிங்களா, ஸோ தீஸ் ஆர் தி 4 reasons for which the government or the GST council has appointed a group of ministers. ஸோ குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னா இந்த குரூப்ல வந்து மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. சரிங்களா, ஸோ ஜிஎஸ்டி கவுன்சிலையும் எப்படியும் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட்டு, அதே மாதிரி ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க, எல்லாம் இந்த குரூப்ல இருப்பாங்க. ஸோ நீங்க வந்து ஒரு சேஞ்சஸ் ப்ரப்போஸ் பண்ணுங்க, தட் இஸ் ஃபார் தி ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எஸ் ஒன் மோர் பாயிண்ட், அதாவது என்னன்னா இந்த எஃபெக்டிவ் டாக்ஸ் ரேட் இருக்கு இல்லையா, தட் இஸ் டிக்ரீஸ்டு ஃப்ரம் 15.5 to 11.6 சொன்னேன். ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, நிறைய கூட்ஸ் மேலே நாங்கள் டாக்ஸ் ரேட்ஸ் வந்து கம்மி பண்ணிட்டோம், ஸோ நிறைய கூட்ஸ் மேலே டாக்ஸ் வந்து நாங்கள் எக்ஸம்டும் பண்ணியிருக்கோம், ஸோ அதனால தான் இந்த டாக்ஸ் ரேட் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் ஹவெவர் ரெவென்யூ நியூட்ரல் ரேட் அச்சீவ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஃபைன், சரி, ஓகே. இப்போ தே ஆர் ரெட் டு ப்ரப்போஸ், அதாவது இந்த குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ். பட் இதுக்கு முன்னாடி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் ஃபினான்ஸ் அண்ட் பாலிசி இவங்க வந்து ஒரு பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பேப்பரில் வந்து சில பாயிண்ட்ஸ் பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. அதாவது என்னன்னா, இப்போ டாக்ஸ் ஸ்லாப்ஸ் இருக்குல்ல, 5, 12, 18 அண்ட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 12, 18 இருக்கு பாருங்க, இதுல வந்து 18% இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் வந்து ரொம்ப அதிகம். ஸோ நம்ம பார்த்துருப்போம் 43% வந்து 18% டாக்ஸ் ஸ்லாப்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பீனியன் ப்ரேல் ஆகும் போது, அதாவது 12 and 18 மர்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இவங்க என்ன சொன்னாங்கன்னா, திஸ் வில் ரிசல்ட் இன் ரெவென்யூ லாஸ். சரிங்களா, ஸோ இவங்க ஒரு புதுசாக ஒரு ப்ரொபோசல் எடுத்துட்டு வந்திருக்காங்க, தட் இஸ் 8%, 15%, 30% அப்படின்ட்டு. ஸோ 3 டாக்ஸ் ஸ்லாபாக எடுத்துட்டு வந்துருங்க, 8, 15 and 30. ஸோ இப்படி பண்ணீங்கன்னா ரெவென்யூ லாஸ் கொஞ்சம் கம்மி ஆயிடும். சரிங்களா, இது வரையும் இல்லாம நீங்க
அதிகப்படுத்துகிற டேக்ஸ் ரேட்ஸ் வந்து சின்கூச்சுக்கு தான் இருக்கும். ப்ளஸ் ஆடட் டு இட் நீங்கள் டேக்ஸ் ரேட்ஸ் இதுக்கு மேலே அதிகப்படுத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன். ஸோ 25% இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், ஒரு 12% வந்து 18% ஆக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் வாட் வில் ஹேப்பன் இஸ் லைக் டேக்ஸ் எவேஷன்ஸ் தான் நடக்கும். சரிங்களா? ஸோ இவங்க வந்து ஒரு சஜஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ப்ளஸ் ஆடட் டு இட் இந்த ஆர்டிகலில் என்ன சொல்ல வராங்கன்னா, கவுன்சிலும் வந்து தெளிவான முடிவு எடுக்கணும். பிகாஸ் இவங்க கொடுத்துருக்கிறது வந்து ஒரு சஜஷன் தான், அண்ட் இவங்க கிட்டயும் வந்து சில லிமிடேஷன்ஸ் இருக்கு டேட்டாவை பேஸ் பண்ணி. பிளஸ் ஆடட் டு இட் நீங்க டாக்ஸ் ரேட்ஸை ரொம்ப ஃப்ரீக்வெண்டாக சேஞ்ச் பண்ணிக்கினே இருக்கிறீங்க, ஒரு இம்ப்ராப்பரா சேஞ்ச் பண்ணீங்கன்னு வைங்களேன், இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபிடன்ஸ் கூட அஃபெக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ வீல் ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச்னு சொல்லிட்டு பேசுறது தான் இந்த ஆர்டிகல். புரியுதுங்களா? பட் ஹவெவர் உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, டாக்ஸ் ஸ்லாப் வை தேர் இஸ் அ நீட் டு சேஞ்ச் தி டாக்ஸ் ஸ்லாப். இப்போ ஷார்ட் கமிங்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் நீங்கள் அதில் இந்த டேக்ஸ் ஸ்லாப்ஸ்லாம் எடுத்து எழுதலாம் பாயிண்ட்ஸ். ஃபைன். நான் அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி கவுன்சிலை பேஸ் பண்ணி ப்ரிலிம்ஸ்லையும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். புரியுதுங்களா? ஃபைன். ஸோ that's it with regards to this article, guys. And that's it for today. Thank you. Thank you for watching.